சரி. சுத்தமா அறிவே இல்லையா? இன்னைக்கு இன்டர்வியூ. இப்படியே வா நான் போவேன். குடுங்க. நாளைக்கு போ. அதுக்கு என்ன போ? ஐயோ குடுங்க. நான் நஞ்சற போறேன். என்ன வீட்ல விட்டு போய் சாப்பாடு நஞ்சற சொன்னா கேளு. போய் நான் நஞ்சற போறேன். ப்ளீஸ் பண்ணவே. ஐயோ சே. பக்கத்து விட்டு போனேன். வேலை என்னாச்சு? நாசமா போச்சு. சந்தோஷமா? ஏன் நான் என்ன பண்ணேன்? இப்படி நினைச்சுக்கிட்டு போனா யாரு வேலை கொடுப்பாங்க? நான் என்ன மார்க்கெட்க்கு வேலைக்கு போறேன்? இது ஐடி. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எவ்வளவு முக்கியம் தெரியுமா? ஆட தெரியாத ஸ்டேஜுக்கு போனலாம். பேர் என்ன சொன்ன? முரளிண்ணா. என்ன முரளி? பாக நல்ல பையனாகிற. இங்கே என்ன பண்ணுற? இல்லைண்ணா 12th ஃபெயில் ஆகிட்டேன். வீட்டில் நிலவரம் கொஞ்சம் சரியில்லைண்ணா. ஒரு வருஷம் அப்படியே சும்மா சுற்றிருந்தேன். நல்ல வேலையாக சேகரனை தான் நீங்கள் கூட்டின்னு வந்து வேலைக்கு சேர்த்து விட்டாப்புல. ஏண்டா ஏதோ பேங்க் உத்தியோகத்தில் சேர்த்து விட்ட மாதிரி சொல்கிற. இதெல்லாம் ஒரு குழப்படா. ஹாய் வெங்கடேஷ், வாயா வாயான்ற என்ன எப்படி இருக்கா? ஓகேம் நீ சரி. காசு வாங்க மட்டும் கூழுக்கு போட்டு வாங்குற. அதெல்லாம் அழுத்தி கொட்டா கழுத்தத்துவன்னு சொல்கிறது. நீ போய்டா காசு சுடுகாட்டில் வந்து வாங்குறதா? எப்படி செல்ஃபி ஆத்துக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன். சார் யாரா உங்க சாரு? என்ன கதிரு சூப் சாப்பிட்றியா? சார் என்ன உனக்கு எத்தனை வருஷமா தெரியும்? 15 வருஷத்துல ஒரு கல்லை தூக்கி போட்டா கூட ஏதாவது ஒன்று ஆகுண்டா. உள்ள போனாலும் அப்படியே இருக்க, வெளியில இருந்தாலும் அப்படியே இருக்க. ஒரு நல்ல தத்திக்கு உதாரணமா வாழ்ந்துட்டு இருக்க. என்ன அந்த பக்கம் என்ன வேண்டி சார போய் இதுக்கெல்லாம்? வெளியே வந்து எவ்வளோ நாள் ஆச்சு? 5 மாதம். ஊர் சுத்த அரிக்குதோ? அரிக்குதாடா? ஊரெல்லாம் உங்கள் அண்ணன் தொழில் பண்ணுவார், மற்றவங்களாம் சாணியெல்லாம் போகணுமா? பாரில் வந்து 4 பசங்க தகராறு பண்ணியிருப்பாங்களே அட்டு சரக்குன்னு, உங்கள் அண்ணன்ட்ட சொல்லு. அந்த ஆள் என் வழிக்கு வரலன்னா எல்லா பார்லையும் தகராறு நடக்கும். சரியா? இனிமேல் இந்த ஹோட்டல் பக்கம் வந்தால் சாப்பிட மட்டும்தான் வரணும், காசு கொடுத்து. போயிட்டே இரு. சூப்பர்ரா, சூப்பர் மச்சி. அப்போ அந்த மனோகுமார் எஸ்ஐ இல்லை? ஏய், அவன் போலீஸே இல்லைங்கிற, எஸ்ஐன்னு கேட்குற? அவன் தூக்கி 6 மாதம் ஆச்சுடா. இது தெரியாம அவன் அடி வானது நினச்சா உடம்புலாம் பத்திக்கிட்டு எரியுதுடா. ஏய் போடுறா சார். நான் ஏதாவது பண்ணுடா. பசங்க சொல்ல அவனை ஏதாவது பண்ண சொல்லணா. அவன் 1 மாதம் ஆஸ்பத்திரியில் கிடை விடுமே. கதிர ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கான்ல. வடபழனி சூளை அந்த 2 ஸ்டேஷன்லேயும் மாமூல் கலெக்ஷன் ஃபுல்லாக அவன் தாண்டா பார்க்குறான். எல்லா அதிகாரிலையும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கான்ல. அப்போ எதுவுமே பண்ண முடியாது. முடியாது. பாத்தியா, வேலையிலேருந்து தூங்குனதுக்கு அப்புறம் கட்டிங்க ஸ்டாப் பண்ணிட்டோம்ல, அதுலேருந்து நம்ம மேலே ஏதோ குறியாக இருக்கான்ல. பொறுமையாரு, அவசரப்படாது. நல்ல ஐட்டம். எங்கடா போகிறான் கோச்சிட்டு? மச்சி மச்சி டேய்
ஏய் அதை ஆஃப் பண்ணுங்கடா ஏய். ஏய் அதை ஆஃப் பண்ணு. ஏய் பக்கத்துல போன பேர் என்ன? ஏய் அதை ஆஃப் பண்ணு சொல்றேன். நல்லா இருக்க தூங்கு மூஞ்சி. ஏய் வாங்க. யாரே நீ? புரோக்கர்ண்ணே, வீடு காமிக்கிறதுக்காக பார்ட்டி கூட்டு வந்திருக்கேன். வீடு புரோக்கரா நீ? ஆ ஏன் அந்த பொண்ணு வீடை காலி பண்ணுது? ஆமாண்ணே, எதிர்த்து வீட்டில் ஏதோ ரவுடி இருக்கான்னு சொல்லி இந்த சாவியெல்லாம் கொடுத்து. ரவுடியா? உங்களுக்கெல்லாம் அந்த பிரச்சனை இல்லைம்மா, அவனை நான் காலி பண்ணிக்கிறேன். நீங்கள் வீட்டை மட்டும் வந்து பாருங்க. ஏய் தல்ற இந்த அலாரத்தை ஆஃப் பண்ண சொல்லு முதல்ல. அதை நீங்கள் வந்து வீட்டை பாருங்கம்மா. என்னது இது? வெளியில் போகிறேன்னு சொல்லிச்சு, வீட்டுக்குள்ளே படுத்துருக்கு. ஏய் அலாரத்தை ஆஃப் பண்ண சொன்னா அதோட சத்தமாக கத்தினுக்கிறீங்க. ஆ என்னாச்சு அந்த பொண்ணுக்கு? மாத்திரை சாப்பிட்டுச்சு. ஐயோ மாத்திரையா? ஏய் என்ன பாத்துறீங்க? சார் தண்ணி குடிங்க சார். சார் 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 ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம். இந்தாங்க சார், இந்த மாத்திரை தான் சார் சாப்பிடுச்சு. அப்புறம் இருங்க, என் வண்டி சார் எடுத்து வண்டி எடுத்து போடா. அந்த ரவுடி இவர் தானா? உங்களுக்கு வீடு பிடிச்சிருக்கா? பிடிக்கல. அப்போ இவர் தான் ரவுடி. காடு காடு மேல ஊடு, ஊடு மேல தீவு, தீவு மேல ஆளு, ஆளு ஆளு மேல மாலு, மாலு மேல ஆளு. தம்பி நான் நல்லா வாழ வேண்டிய பொண்ணு அப்படிதான் நினைக்கிறேன். ஏய் ஏய் யாராவது வாங்கடா. ஏய் புது வாங்க. ஏய் யாராவது வாங்கடா. ஏய் ஏய் சத்து வரா. குட்டான். யாராவது நல்லா கட்டி சாவங்களா? சத்தம் போடாதீங்க. பைத்தச்சலே. ஐயோ டா இதான் பொண்ணு சாப்பிட்டுச்சு. என்னது இது? என்ன தெரியும், நான் டாக்டரா? இது சப்ளிமெண்டரி டேப்லெட்டுங்க. அப்படின்னா சத்து மாத்திரை. பொச்சுக்கல. பொழைச்சுக்கும். கொஞ்ச நேரம் வெளியில வெயிட் பண்ணுங்க. சார், பில்லு ரெடி ஆயிடுச்சு. 1200 கட்டணும். அந்த பொண்ணே கட்டும். சார் அட்டை இந்த கொடுங்க. சார் அதை அந்த பொண்ணே கட்டும், அதுட்டே கொடுங்க போ. என்ன ப்ராப்ளம்? உடம்பு வீக் ஆயிடுச்சு. சத்து மாத்திரை சாப்பிட்டா உடம்பு வீக் ஆகுமா? மாத்திரை போட்டால் பத்தாது, ஒழுங்கா சோறு துண்ணணும். உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? ஹலோ இன்சோம்னியா. அப்படின்னா தூக்கம் வராதுங்க எப்போ? எப்போவுமே. டேக் குட் ஃபுட் ரைட். நீங்க இங்க என்ன பண்றீங்க? நேர கொடுமை. யார் உனக்கு தூக்கிட்டு வந்தது? தூக்கிட்டு வந்தாங்களா? ஒரு ரூமு வந்து பார்த்தப்போ சாவ கிடந்தேன். நான் தான் உனக்கு தூக்கிட்டு வந்தேன் தெரியுமா? இல்லைன்னா சங்கு தான். நான் எங்க சாக கிடந்தேன்? கொஞ்ச நேரம் விட்டுருந்தா நானே எழுச்சிருப்பேன். இப்போ 1100 ரூபாய் தண்ட செலவு. ஆமா, நீ எதுக்கு ரூம்குள்ள வந்த? புரோக்கர் கூட்டு வந்த பார்ட்டி வீல்னு கத்துச்சு, அதான் வந்தேன். பக்கத்து வீட்டில் ரவுடி பையன் இருக்கான்னு புரோக்கர்ட்ட சொன்னியாமே, அந்த ரவுடி பையன் யாரு? அதான் ஞாபகம் இருக்கா? ஒரு மாதிரி. ஏய் ஏய் அடச்சி கேவல மாட்டேங்காது எந்திரி. ஒரு நோயாளியை பார்த்து ஏன் இப்படி கத்துறீங்க? பாவம் இல்லையா? கால கொடுமை கதிரவா. உங்கள் அப்பா அம்மாலாம் எவ்வளோ கனவு கண்டிருப்பாங்க. எதுக்கு இங்கே வந்து லோல் பட்டுனுங்கிற? எங்களுக்கு தான் நாதி இல்லை. எனக்குலாம் எங்கள் அம்மா மூஞ்சி எப்படி இருக்கும் கூட ஞாபகம் இல்லை. உனக்குலாம் என்ன கேடு? எனக்கு ஒரு குறிக்கோள் இருக்கு, அதுக்காக நான் சில தியாகங்கள் செய்ய வேண்டியிருக்கு.
தியாகனா என்னன்னு தெரியுமா உனக்கு? பக்கத்து வீட்டு பொண்ணு மயக்கம் போட்டு கிடக்கும்போது 3 கிலோமீட்டர் தூக்கிட்டு ஓடுறது பேர் தான் தியாகம். எவனா ஒருத்தன் தூக்கிட்டு ஓட்ட சொல்லி மயக்கம் போட்டு கிடக்கு பேர் தியாகம் கிடையாது. புரியுதா? ஏய் பெரிய இப்படி பண்ண? சும்மா ஜாலியா. அம்மா அப்படின்னா உன் குறிக்கோள்? அதெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது. சபாஷ். குறிக்கோளும் அப்படி தான் இருக்கணும். சொன்னால் புரியக்கூடாது. உங்கள் வாழ்க்கையில் எதுவும் குறிக்கோள்லாம் கிடையாதா? ம் இருக்கு. எங்கள் குடும்பம் ஒரு 3 தலைமுறையாக எங்கள் முதலாளி குடும்பத்தில் குப்பை கொட்டிகிட்டு இருக்கோம். நான் ஒரு படி மேலே போய் ஓனர் ஆகலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். என்ன ஓனர்? பார் ஓனர். நீ என்ன பண்ணுற? காலையில் எழுந்த உடனே எம்டி ஸ்டொமக்கில் ஒரு சோத்து கத்தலை எடுத்து அதை நல்லா சீவி ஒரு 7 அலசி டேப்லெட் மாதிரி உள்ளே போட்டு தண்ணியை குடிச்சேன்னு வை, உடம்புக்கு எந்த ப்ராப்ளம் வராது. என்ன அதே மாதிரி நைட்டுக்கு ஒரு மருந்து இருக்குது. நெல்லிக்காய், தன்றிக்காய், கடுக்காய், சுக்கு இதாவது சமமாக சார். டவுட்டா? நீங்கள் உண்மையிலே ரவுடியா? ஏன்? இல்லை, எப்போவுமே உங்கள் முகத்தில் தான் காயமாக இருக்குது. அதான் ஒரு வேளை சும்மா சொன்னீங்களோ? அடியாலாம் அடிச்சுட்டே இருப்பாங்களான்னு அப்பப்போ அடியும் வாங்கணும். புரியுதா? நீங்கள் கொஞ்சம் நிறைய வாங்குவீங்களோ? அடி உன்னெல்லாம் அப்படியே ரூம்லேயே கிடந்து சாவட்டுன்னு விட்டுருணும்.